ஹே மக்களே, நேற்று நம்ம வந்து மூணார் போயிருந்தோம். ஸோ மூணாரில் வந்து இன்னைக்கோட ட்ரிப்பு பிளான் என்ன அப்படின்னா, ஒண்டர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு மூணாரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா ஒரு 370, அதாவது 37+ ஆக்டிவிட்டீஸ் அங்கே வந்து ஒரே இடத்துல இருக்கும். நம்ம ஒண்டர்லா மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட நேம் ஒண்டர் வேலி. அங்கே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஜிப்லைன் தான். ஸோ ஜிப்லைன் போயாச்சு. செகண்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த இதில் பெல்ட்டை ஃபுல்லாக கட்டி விட்டு அண்ணே வச்சு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறாருங்க. அது பாட்டுக்கு தூக்கி தூக்கி அடிக்குது. அது எப்படின்னா அண்டர் 18 kg மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அபோவ் 80 இருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது விளையாடுறதுக்கு. நீங்கள் 80 கிலோவுக்கு கீழே வெயிட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தாராளமாக அதில் விளையாட அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாலியாக அதில் விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். மேலேருந்து பார்க்குறப்ப வியூ சூப்பராக உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா ஒரு 3D வீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3D வீல் எப்படின்னா நம்ம ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம அந்த பிரிட்ஜில் தான் நிற்கிறோம். ஆனால் அந்த வீல் சுற்றுறது நம்மளே தலைகளை கீழே கவுத்தி விடுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே இதுக்கு பலூன் ஷூட் தான். ஸோ பலூன் ஷூட் அடித்தோம்னா ஒன்றுமே போய் விழுகலைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் அடித்தார். அவர் அடித்தப்பவும் ஒன்றுமே விழுகலை. மூணு பக்கமாக போய் விழுந்துருச்சு. அப்புறம் இந்த கேம் விளாண்டவங்க இதில் யார் வின்னர்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 4 times விளாண்டேங்க. 4 timesம் நான் தாங்க வின் பண்ணேன். எல்லாருமே தோற்று போயிட்டாங்க நம்மக்கிட்ட. ஆனால் அவங்க எல்லாருக்குமே விளையாட தெரியும், நமக்கு விளையாட தெரியாது. இருந்தாலும் ஏதோ குத்து மதிப்பில் விளாண்டு நம்ம தான் ஜெயித்தவங்க கடைசியாக. அப்புறம் இதுவும் ஒரு வீல்னே சொல்லலாம். இந்த வீல் வந்து நம்ம சுத்த ஓடும். கூட இருந்த பசங்க ஃபுல்லாக வெயிட்டாக இருந்தனால கீழே விழுந்துடுறாங்க. நம்ம மட்டும்தான் சுத்த வேண்டியதாக இருக்குது. நானும் சுற்றுறேன், அவங்க விழுந்துட்டாங்கன்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரி ரைட்டு அடுத்த ஆக்டிவிட்டி போவோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம். அங்கே பார்த்தா ஒரு யானை ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த யானை ஸ்டாச்சு. ஸோ பசங்க எல்லாரும் அங்கேக்குள்ளே நிற்பாங்க பாருங்கள். ஸோ தான் யானை ஸ்டாச்சு. அங்கே போயிட்டு நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து சைக்கிள், 360 டிகிரி சைக்கிள். இது ஓட்டினேங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஏறவே இல்லை. ஒரு 5 தடவை 6 தடவை நம்ம அழுத்தி அமுக்கணும் அப்படின்னா ஏறிடுச்சு. தலைகீழ போனதுக்கப்புறம் அள்ளு விட்டுருச்சு. என்னடா கலண்டு கீழே விழுக போகுது, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். வேணாம் இறக்கி விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஃபைனலாக என்னன்னா இந்த வாட்டர் பால் மாதிரி இந்த இது ஃபைனல் கேம் இது மட்டும்தான். ஸோ ஃபைனலாக இங்கே போயிட்டு சரியான என்ஜாய். இதில் இப்படி அதே மாதிரி தான் இதுவும் தள்ள கீழே விழுந்துடுறாங்க பசங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். அப்புறம் அங்கே விசில் அடித்தோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாருமே ஹிந்தி பசங்க தான். ஸோ நம்ம விசில் அடித்ததை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அண்ணா எங்களுக்கு விசில் சொல்லி கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்மளும் விசில் அடிக்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சரி ரைட்டு வாங்கடா போவோம் அடுத்த ஆக்டிவிட்டிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆக்டிவிட்டி போனாங்க. இது வந்து ஒரு ஜம்பிங் தான். இது வந்து அடிச்சிச்சுன்னா வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோட நம்மளும் முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. போயிட்டுறவா.